மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்போம். சுமதுடனான சந்திப்பில் நாமல் ராஜபக்ஷ உறுதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுவதை நாங்கள் காணலாம். சாணக்கியன் எம்பியின் தனிநபர் பிரேரணை முன்னகர்த்துதல் உட்பட மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இருவருக்கான சந்திப்பொன்று அண்மையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போதுதான் இந்த விடயங்கள் உறுதிபட தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம்.ஏ. சுமந்திரனோடு சந்தித்த போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனுக்கும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோருடனான சந்திப்பும் நேற்று தினம் கொழும்பில் உள்ள சுமந்திரன் இல்லத்தில் இடம்பெற்றது. எனவே இந்த சந்திப்பு தொடர்பில் சுமந்திரன் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்து எதிர்வரும் 21ஆம் தேதி முன்னெடுக்க உள்ள பேரணி தொடர்பில் நாமல் ராஜபக்சவும் சாகர காரியவசம் தெளிவுபடுத்தும் நோக்கில்தான் உரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக நுகைகுடவில் குறித்த பேரணி எதற்காக முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் அதில் பொதுஜன பெரமுனவு எதற்காக பங்களிப்பு வழங்குகிறது என்பது தொடர்பிலும் அங்கு குறிப்பிடப்பட்டது. அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியும் குறித்த எதிர்ப்பு போராட்டத்திற்கு பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எவ்வாறாயினும் இலங்கை தமிழரசு கட்சி தனது மத்திய குழு கூட்டத்தில் குறித்த எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பதில்லை என்ற தீர்மானத்தை விடயத்தை அவர்களுக்கு நான் குறிப்பிட்டு விட்டேன். மேலதிகமாக மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக தாமதப்படுத்தப்பட்டு வருவது தொடர்பில் அந்த விடயம் சம்பந்தமாக ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் வழங்குவதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனவே அச்சமயத்தில் தேர்தல் சட்ட திருத்தம் சம்பந்தமான விடயங்கள் இளைஞர் தொடர்பில் கரிசனைகளை கொண்டிருப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். எவ்வாறாயினும் மாகாணங்களுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக பிற்படப்படுகின்ற இந்நிலையில் அதனை நடத்து அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும், இளைஞரையும் பெண்கள் பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியினால் பழைய முறையில் மாகாண சபைகள் தேர்தல் நடத்துவதற்குரிய தனிநபர் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனை முன்னெடுத்து செல்வதற்கு மீண்டும் பழைய முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டியது தற்போதைய நிலையில் அவசியமாகிறது. எனவே இந்த விடயங்கள் அனைத்துக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாமல் ராஜபக்ஷ குழுவினர் இணக்கம் தெரிவித்திருப்பதாக எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.